Hi friends, welcome back to Ignopals. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜூலை 2026 செக்ஷனில் வந்துட்டு அட்மிஷன் எடுத்தவங்களுக்கு வந்துட்டு இன்னும் என்ரோல்மெண்ட் நம்பர் வரல அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸே இருப்பீங்க. ஸோ நீங்கள் யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயிலோ இல்லைன்னா வந்துட்டு நம்மளோட இக்னோவோட அஃபீஷியல் வெப்சைட் மூலயமா இப்படி 2 வழியில் நம்மளோட என்ரோல்மெண்ட் நம்பர் வந்துருச்சா இல்லையான்னு நம்மளால் செக் பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் என்ன அப்படின்னா என்ன பண்ணுறோம், கூகுளில் போகிறோம். கூகுளில் போயிட்டு இக்னோவோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்துட்டு கிளிக் பண்ணுறோம். இக்னோன்னு வரும் இல்லையா, அங்கே வந்து அஃபிஷியல் வெப்சைட் கிளிக் பண்ணி நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும்போது அதில் வந்துட்டு ஒரு 4 டிவைஸாக நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, என்னென்ன ப்ரோக்ராம்ஸு மட்டும் இல்லாமல் அட்மிஷன்ஸு அப்படின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் நம்ம வந்துட்டு எதை கிளிக் பண்ணோன்னா அட்மிஷன் இன் ஓடிஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு அட்மிஷன் அப்ளை ஃபார் ஓடிஎல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். நம்மளோட ஜூலை 2026 அட்மிஷன் சைக்கிள் அதோட லாஸ்ட் டேட் அப்படியே இருக்கும். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு வரும். நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன க்ரைட்டீரியா வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே முடிஞ்ச உடனே ரிஜிஸ்டர் யூசர் லாகின் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட்டில் வரும் இல்லையா, அதில் தான் நம்ம வந்துட்டு லாகின் பண்ணணும். இந்த யூசர் லாகின்னும் பாஸ்வேர்டு எது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா யூசர் நேமும் பாஸ்வேர்டும், அதுதான். அதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற யூசர் நேமை கரெக்டாக கொடுக்கணும். கீழே வந்து பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சு கொடுங்க. உங்கள் மெயிலில் கூட அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது. அப்படி பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே கேப்சாவும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் சம்மரின்னு சொல்லிவிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோல் நம்பர் இருக்கும், என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராமோட ஸ்டடி சென்டர், அது மட்டும் இல்லாமல் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலான்னு சொன்ன மாதிரி வரும். அட்மிஷனோட ஸ்டேட்டஸில் வந்து கன்ஃபார்ம்டு வந்துச்சுனாலே கீழே வந்து ஐடி கார்டு வந்துட்டு பப்ளிஷ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு கூட அட்ரஸில் இன்னொரு வழி அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். இன்னொரு வழி என்னென்னா நம்மளோட மெயிலில் வந்திருக்க கன்ஃபர்மேஷன் மெயில் வச்சுட்டு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். கன்ஃபர்மேஷன் மெயிலில் வந்துட்டு கன்ஃபார்ம்டு பர் ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. நீங்கள் அந்த மெயிலை ஸ்க்ரோல் பண்ணிங்களாலே என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும், நம்மளோட ரீஜனல் சென்டரோட டீட்டெயில்ஸ் இருக்கும், ஸ்டடி சென்டரோட டீட்டெயில்ஸு, அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்கும். அதை வச்சுட்டு கூட நீங்கள் வந்துட்டு நம்ம ரீஜனல் சென்டருக்கோ இல்லைன்னா ஸ்டடி சென்டருக்கோ நீங்கள் வந்துட்டு எடுத்திருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு அக்னாலஜன்ஸ் ஸ்லிப்பு வந்து கிடச்சிருக்கும். அதை வச்சோ இல்லை நான் இந்த கோர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டும் கூட நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் என்ரோல்மெண்ட் நம்பர் வரலன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி 2 டைப்ஸில் வந்து நம்ம என்ரோல்மெண்ட் நம்பர் செக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்